வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலையம் AFT திடலுக்கு மாறியதை தொடர்ந்து கடலூர் சாலையில் கட்டண பார்க்கிங் முறை அமலுக்கு வந்துள்ளது. புதுச்சேரியில் மூடி கிடக்கும் ரேஷன் கடைகளை விரைவில் திறந்து மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று புதுவை மாநில குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணன் அறிவிப்பு. இணைய வழியில் வீட்டில் இருந்தபடியே அதிக பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி புதுச்சேரியை சேர்ந்த நபரிடம் ரூபாய் 5 லட்சத்தை பறித்த இணைய வழி மோசடி கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். திண்டிவனம் அருகே நேருக்கு நேர் இருசக்கர வாகனம் மோதியதில் 2 நபர்கள் சம்பவ இடத்திலேயே பலியான சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலையம் AFT திடலுக்கு மாறியதை தொடர்ந்து கடலூர் சாலையில் கட்டண பார்க்கிங் முறை அமலுக்கு வந்துள்ளது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தினை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 31 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் புனரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதையடுத்து கடந்த 16ஆம் தேதி முதல் AFT திடலுக்கு புது பஸ் ஸ்டாண்ட் தற்காலிகமாக மாற்றப்பட்டுள்ளது. அனைத்து பஸ்களும் AFT திடலில் இருந்து இயக்கப்பட்டு வரும் சூழ்நிலையில் கடலூர் சாலையில் கட்டண பார்க்கிங் அமலுக்கு வந்துள்ளது. அந்தோனியர் கோவிலில் இருந்து ரயில்வே கேட் வரை ஒரு பக்கமாக இருசக்கர வாகனங்களுக்கு புதுச்சேரி நகராட்சி பார்க்கிங் கட்டணத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஒரு இருசக்கர வாகனங்களுக்கு 10 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. அதையடுத்து புதுச்சேரி நகராட்சி கடலூர் சாலையில் கட்டண பார்க்கிங்க்கு டெண்டர் விட்டுள்ளது. பார்க்கிங் கட்டணம் வசூலிப்பதோடு 10 பணியாளர்கள் கடலூர் சாலையில் இருசக்கர வாகனங்களை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். வெள்ளக்கோட்டுக்கு உள்ள விடுங்க, வெளியே விடாதீங்க. வண்டியா வெள்ளக்கோட்டுக்கு உள்ள விடுங்க. பார்க்கிங்ல உள்ள வந்துருங்க. பார்க்கிங்ல உள்ள வந்துருங்க சார். புதுச்சேரி மாநிலத்தில் மூடி கிடக்கும் ரேஷன் கடைகளை விரைவில் திறந்து மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று புதுச்சேரி மாநில குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் புதுச்சேரி மாநில குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணன் இன்று சாமி தரிசனம் செய்தார். முன்னதாக கோவில் நிர்வாகம் சார்பில் அமைச்சருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் ஆளுநர் அறிவித்தது போல் புதுச்சேரி மாநிலத்தில் மூடி கிடக்கும் ரேஷன் கடைகள் விரைவில் திறந்து ரேஷன் பொருட்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன் என்று அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தெரிவித்தார். மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் அவர்கள் சொன்னபடியும் துணைநிலை அவர்கள் ஆளுநர்படியும் பாரத பிரதமருடைய ஆசீர்வாதத்தையும் வெகு விரைவில் ரேஷன் கடைகளை திறந்து அரிசி போடுறதுக்குண்டான பணிகளை துரிதமாக நடக்குது. கண்டிப்பாக செய்வோம். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைவாங்க. நன்றி. இணைய வழியில் வீட்டில் இருந்தபடியே அதிக பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி புதுச்சேரியை சேர்ந்த நபரிடம் ரூபாய் 5 லட்சத்தை பறித்த இணைய வழி மோசடி கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி திருக்குளூரை சேர்ந்த மனோஜ்குமார் என்பவருக்கு வாட்ஸ்அப்பில் வீட்டில் இருந்தபடியே அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று தெரியாத எண்ணிலிருந்து விளம்பரம் வந்துள்ளது. அதனை உண்மை என்று நம்பிய அவர் அதன் வழிமுறையை கேட்டு அறிந்துள்ளார். பின்னர் அந்த மோசடி கும்பல் டெலகிராம் மூலம் தொடர்பு கொள்ளுமாறு கூறியுள்ளனர். அதில் அவர்கள் அனுப்பும் ஹோட்டல்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பது மற்றும் சில வெப்சைட்களுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுப்பது வேலை என்று தெரிவித்துள்ளனர். அதன்படி அந்த நபரும் அவர்கள் கூறிய டாஸ்கை முடித்துள்ளார். அதற்கு அவர்கள் 100 முதல் 200 ரூபாய் வரை பணம் செலுத்தி உள்ளனர். பின்னர் பிரீமியம் டாஸ்க் உள்ளது என்று கூறியுள்ளனர். அந்த பிரீமியம் டாஸ்க் செய்வதற்கு 1 லட்சம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளனர். அதனை நம்பி முதலில் 1 லட்சம் பணம் செலுத்தியுள்ளார். பின்னர் அவருக்கு 1,25,000 ரூபாயாக அவர்கள் உருவாக்கிய இணையதளத்தில் இவர் ஈட்டிய தொகை என காட்டியுள்ளது. மேலும் அந்த சம்பாதித்த பணத்தை எடுப்பதற்கு மேலும் 2 டாஸ்க் முடிக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர். அப்பொழுதுதான் அந்த பணத்தை எடுக்க முடியும் என கூறியுள்ளனர். அதனை நம்பி மீண்டும் 4 லட்சம் செலுத்தியுள்ளார். ஆனால் பணம் அனுப்பிய பிறகும் அவர் சம்பாதித்த பணத்தை இவரால் எடுக்க முடியவில்லை. பின்னர் அவர் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் புதுச்சேரி இணைய வழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திண்டிவனம் அருகே நேருக்கு நேர் இருசக்கர வாகனம் மோதியதில் 2 நபர்கள் சம்பவ இடத்திலேயே பலியான சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டிவனம் அடுத்த மேல்பாக்கத்திலிருந்து சதீஷ் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் திண்டிவனம் நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது எதிர் திசையில் திண்டிவனத்திலிருந்து மேல்பாக்கத்திற்கு சிம்பு, கைலாஷ், சுகுமார் ஆகிய 3 நபர்களும் எதிர் திசையில் அதிவேகமாக வந்ததாக கூறப்படுகிறது. இதில் 2 வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் வைரபுரம் பகுதியை சேர்ந்த சிலம்பு, எதிர் திசையில் வந்த மேல்பாக்கம் பகுதியை சேர்ந்த சதீஷ் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் கைலாஷ், சுகுமார் ஆகிய இருவரும் பலத்த காயத்துடன் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு ஊழியர்கள் மீதான அனைத்து விசாரணை அறிக்கையை வரும் 30ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என லஞ்ச ஒழிப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி லஞ்ச ஒழிப்புத்துறை அனைத்து துறைகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் தலைமை செயலர் விஜிலன்ஸ் பிரிவை மதிப்பாய்வு செய்யும் பொழுது தலைமை விஜிலன்ஸ் அலுவலகம் அனுப்பிய 150க்கும் மேற்பட்ட புகார்களின் உண்மை விசாரணை அறிக்கைகளை இன்னும் நிர்வாக செயலாளர்களிடம் இருந்து வரவில்லை. மேலும் அனைத்து நிர்வாக செயலாளர்கள் புகார்களை சரியான நேரத்தில் மற்றும் திறம்பட தீர்த்து வைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். எனவே ஆய்வின் கீழ் உள்ள அனைத்து புகார்களையும் நிர்வாக செயலாளர்கள் உடனடியாக தீர்த்து வைத்து வரும் 30ஆம் தேதிக்குள் தலைமை விஜிலன்ஸ் அலுவலகத்திற்கு அனுப்ப வேண்டும். அத்துடன் தலைமை விஜிலன்ஸ் அலுவலகத்தால் அனுப்பப்படும் புகார்களை திறம்பட சமாளிப்பதற்கு அனைத்து நிர்வாக செயலாளர்களும் துறை தலைவருக்கு அடுத்த நிலையில் ஒருவரை தலைவராகவும் 2வது மூத்த அதிகாரியை உறுப்பினராகவும் கொண்டு ஒரு குழுவை அமைக்க வேண்டும் என்றும், மேலும் துறை தலைவர் 15 நாட்களுக்கு ஒருமுறை கூட்டத்தை நடத்த வேண்டும் எனவும், நிர்வாக செயலர் முறையான தீர்வுக்காக கண்காணிப்பு மற்றும் சட்ட விஷயங்களை குறித்த மாதாந்திர ஆய்வு கூட்டத்தை நடத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. காரைக்கால் அடுத்த அன்னவாசல் பகுதியில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அங்கன்வாடி சார்பில் காலாவதியான சத்து உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்வதாக பொதுமக்கள் புகார் எழுந்துள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த அன்னவாசல் பகுதியில் புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தை மேம்பாட்டுத்துறை சார்பில் அங்கன்வாடி மையம் இயங்கி வருகிறது. இந்த அங்கன்வாடி மையம் மூலம் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சத்துணவுகள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் சத்துணவுப் பொருட்களை பொதுமக்கள் ஏராளமானோர் வாங்கி சென்றுள்ளனர். அப்பொழுது அங்கு வழங்கப்பட்ட சத்துணவுப் பொருட்கள் காலாவதி ஆனதை கண்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் அங்கு பணியில் இருந்த அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி காலாவதியான சத்துணவுப் பொருட்களை விநியோகம் செய்வதை நிறுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். கொடுக்காம எல்லாருக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அது எக்ஸ்பைரி ஆனது எல்லாமே கன்சீவ் ஆனவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நான் பார்த்து எல்லாத்தையும் படித்து பார்த்தனால தெரிஞ்சிச்சு. எல்லாம் கொடுத்து ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன அவங்களுக்கு சம்மந்தமாக கேட்டீங்க. நிர்வாகம் என்ன சொன்னாங்க? வீட்டின் உரிமையாளர் மற்றும் வாடகைதாரர் இடையே ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக நீதிமன்ற உத்தரவு பேரில் வாடகைதாரரை வெளியேற்றிவிட்டு வீட்டை மீட்டு உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. புதுச்சேரி காமாட்சியம்மன் கோவில் வீதியை சேர்ந்தவர் கிருஷ்ணசாமி. இவரது வீட்டில் கடந்த 2004ஆம் ஆண்டு செண்பகவல்லி என்பவர் தனது குடும்பத்துடன் வாடகைக்கு குடியேறினார். இவர் மாதந்தோறும் 20,000 ரூபாய் வாடகை செலுத்தி வந்த நிலையில் அந்த வாடகை சரியாக கொடுக்காததால் வீட்டின் உரிமையாளரான கிருஷ்ணராஜ் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வாடகை தராமல் இழுத்தடிக்கும் செண்பகவல்லியை வீட்டிலிருந்து வெளியேற்றிவிட்டு வீட்டை மீட்டு உரிமையாளரிடம் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இந்த உத்தரவின் பேரில் இன்று நீதிமன்ற உத்தரவுடன் வீட்டிற்கு வந்த நீதிமன்ற அமீனா அதற்கான உத்தரவை காண்பித்து வீட்டில் வாடகை இருந்தவரை பொருட்களுடன் வெளியேற்றிவிட்டு வீட்டை உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். மேலும் இந்த சம்பவத்தில் இருதரப்புக்கும் ஆதரவாக பல்வேறு அரசியல் கட்சியினர், சமூக நல அமைப்பினர் ஒன்று திரண்டதால் காமாட்சியம்மன் கோவில் வீதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சரிங்க சார், கோர்ட்டுக்கு தானே போயிருக்கணும். அவங்க கோர்ட்டுக்கு தானே வரணும். கோர்ட்டில் வந்து ஸ்டேவோ இல்லை இதில் போய்ட்டு தேர்ட் பார்ட்டியாவோ அவங்க உள்ள பூந்துருக்கணுமா இல்லையா? அது இல்லாமல் எங்களுக்கு கொடுக்க சொன்னதுக்கப்புறம் இங்கே வந்துங்கன்னு எனக்கு ஒன்றும் கிடையாது. கமிஷனர் வந்து நான் உன்னை விட மாட்டேன் எங்கள் சொத்துன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, கமிஷனர் அதிகாரி சொன்னான்னு வச்சுங்க, நான் அதை நான் பார்த்துருக்கேன். நான் கோர்ட்டு ரிப்போர்ட்டை கொடுத்தேன். எனக்கு போலீஸ் ஃபோர்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாமல் பண்ணிட்டு இருக்காங்க. சட்ட ரீதியாக தான் அணுகணும். எல்லாரும் தெரிஞ்சது நம்ம செய்யற விஷயம் கிடையாது. இது அரசு வாதம் பண்ற இடம் இது கிடையாது. நம்ம தர்க்கம் பண்ற வாதம் பண்ற இடம் கிடையாது. எதுவுமே கேட்க வேணா சொல்ல எல்லாத்தையும் கேட்கறது
தீவனூர் கூட்டேரிப்பட்டு நெடுஞ்சாலையில் அவுரி செடிகளை உலர வைப்பதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதால் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தீவனூர் கூட்டேரிப்பட்டு நெடுஞ்சாலை புதுச்சேரியிலிருந்து வந்தவாசி செல்லும் வாகனங்களுக்கு பிரதான சாலையாக அமைந்துள்ளது. இந்த சாலைகளை ஆக்கிரமித்து அப்பகுதி மக்கள் அவுரி தழைகளை சாலை முழுவதும் உலர வைக்கின்றனர். இந்த தழைகள் மீது செல்லும் வாகனங்கள் வழுக்கி விபத்தை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ரெட்டனை அருகே சாலையில் அவுரி தழை உலர வைக்கப்பட்டதால் அதனை கடந்து சென்ற சைலோ கார் வழுக்கி சென்று சாலையோர மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. அதேபோல் தீவனூர் முதல் கூட்டேரிப்பட்டு வரையிலான நெடுஞ்சாலையில் தொடர்ச்சியாக சுமார் 1 கிலோமீட்டர் மேல் இந்த அவுரி தழைகளை உலர வைக்கின்றனர். இதனால் அப்பகுதியில் செல்லும் வாகனங்கள் விபத்தில் சிக்கி உயிரிழப்பு ஏற்படும் முன் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி பெத்துசெட்டிப்பேட் அரசு தொடக்கப்பள்ளிக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி போர்ட் சார்பில் ரூபாய் 40 லட்சம் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட உணவு கூடம் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி போர்ட் சார்பில் புதுச்சேரி பெத்துசெட்டிப்பேட் அரசு ஆரம்ப பள்ளிக்கு ரூபாய் 40 லட்சம் செலவில் டைனிங் டேபிள் வசதியுடன் உணவு கூடம் கட்டப்பட்டு அதன் துவக்க விழா இன்று நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் தமையந்தி ஜாக்லின் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பாண்டிச்சேரி ரோட்டரி கிளப் ஆஃப் போர்ட் நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் பள்ளி கல்வி துணை இயக்குநர் சிவராம ரெட்டி, பள்ளி கல்வி துணை ஆய்வாளர் குலசேகரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உணவு கூடத்தை திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி போர்ட் நிர்வாகிகள் ஸ்ரீகாந்த் சிவராமன், சந்தானகிருஷ்ணன் மற்றும் பள்ளி இருபால் ஆசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த உணவு கூடம் மூலம் சுமார் 320 மாணவர்கள் பயன்பெறுவர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவா பெருமாள் திருக்கோவிலில் திருப்பவித்ரோற்சவ விழாவினையொட்டி கருட சேவை நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவா பெருமாள் கோவில். இந்த திருக்கோவிலில் திருப்பவித்ரோற்சவ விழா கடந்த 20ஆம் தேதி அனுச்சை மிருத்ர சங்கிரகணம், மூலவர், உற்சவர் திருமஞ்சனத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து தினந்தோறும் 92 திருவாராதனம் நடைபெற்று பெருமாளுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த நிலையில் முக்கிய நிகழ்வான கருட சேவை இன்று நடைபெற்றது. முன்னதாக அவபிரதம், பூர்ணாகதி, சாத்துமுறை நடைபெற்று அலங்கரிக்கப்பட்ட பெருமாள் தங்க கவசத்துடன் கருடன் மீது திருவீதி உலா வந்து தீர்த்தவாரி நடைபெற்றது. மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் நலவழித்துறை சார்பில் மலேரியா எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நலவழித்துறை சார்பில் மலேரியா எதிர்ப்பு மாதத்தை முன்னிட்டு மலேரியா விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட அன்னை தெரேசா செவிலியர் கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து கையில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி முக்கிய வீதிகள் வழியாக மலேரியா எதிர்ப்பு விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பி சென்றனர். முன்னதாக விழிப்புணர்வு பேரணியை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் மலேரியாவிற்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தி பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் ஏராளமான மாணவர்கள், நலவழித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மணவெளி தொகுதிக்குட்பட்ட தானாம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட தானாம்பாளையம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2023-24 ஆண்டிற்கான விளையாட்டு தின போட்டிகள் நடைபெற்று பரிசளிப்பு விழா மற்றும் சென்ற ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் நினைவு பரிசு வழங்கும் விழா இன்று காலை பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி சென்ற ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கினார். பின்னர் மாநில மற்றும் வட்டார அளவில் பள்ளிகளுக்கு இடையே நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கும் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி துணை முதல்வர், தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி, சக்திவேல், ஞானசேகர், ராஜா, லட்சுமிகாந்தன், சிவா மற்றும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர்.
மணவெளி தொகுதியில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் பாட புத்தகங்களை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். மணவெளி தொகுதி ஆண்டியார்பாளையம் அரசு நடுநிலைப்பள்ளி, நல்லவாடு அரசு நடுநிலைப்பள்ளி மற்றும் தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளில் பயிலுகின்ற 574 மாணவ மாணவிகளுக்கு புதுச்சேரி அரசின் இலவச சீருடை மற்றும் பாட புத்தகங்களை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் இன்று அந்தந்த பள்ளிகளுக்கு நேரில் சென்று மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு சீருடை மற்றும் புத்தகங்களை அமைச்சர் திருமுருகன் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் சீருடை மற்றும் புத்தகங்களை வழங்கி வருகிறார். இந்த நிலையில் இன்று காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நேரு நகர் அரசு பள்ளி மற்றும் கிளிஞ்சல்மேடு அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு சார்பில் சீருடை மற்றும் புத்தகங்களை புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் வழங்கினார். இந்த நிகழ்வில் கல்வித்துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியின் திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் குடிநீர் தேவையை வேண்டி 2000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட சின்டெக்ஸ் தொட்டியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மாணவர்களின் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் குடிநீர் தேவையை வேண்டி 2000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட சின்டெக்ஸ் தொட்டி பணி முடிக்கப்பட்டு இன்று மாணவர்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் கழுத்தீர்த்தால் கொப்பத்தில் உள்ள பொன்வண்டு சோப் கம்பெனியில் இது சம்பந்தமாக கோரிக்கை வைத்தார். இதனைத் தொடர்ந்து கம்பெனியின் மூலமாக சின்டெக்ஸ் தொட்டி பெறப்பட்டு அப்பணி சிறப்பாக நடைபெற்றது. அதன்படி சின்டெக்ஸ் தொட்டியின் திறப்பு விழா இன்று சட்டமன்ற உறுப்பினர் அங்காள தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலையம் AFT திடலுக்கு மாறியதை தொடர்ந்து கடலூர் சாலையில் கட்டண பார்க்கிங் முறை அமலுக்கு வந்துள்ளது. புதுச்சேரியில் மூடி கிடக்கும் ரேஷன் கடைகளை விரைவில் திறந்து மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று புதுவை மாநில குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜை சரவணன் அறிவிப்பு. இணைய வழியில் வீட்டில் இருந்தபடியே அதிக பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி புதுச்சேரியை சேர்ந்த நபரிடம் ரூபாய் 5 லட்சத்தை பறித்த இணைய வழி மோசடி கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். திண்டிவனம் அருகே நேருக்கு நேர் இருசக்கர வாகனம் மோதியதில் 2 நபர்கள் சம்பவ இடத்திலேயே பலியான சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.